ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே மலர் பயந்துக்கிட்டே வராங்க. ஐயோ போச்சு போச்சு, நம்ம மாட்டிக்க போகிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடயே இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து அவங்க கண்ணில் மாட்டாத நம்ம தப்பிச்சிடணும், இல்லை மாட்டிக்கிட்டோம் நம்ம கதை கந்தல் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலரை வந்து கேட்குறாங்க, எங்கே மலரை காணும்னு. ராஜலட்சுமி வந்து மலரே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, மாமா கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வான்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க மதி. அப்புறம் மதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் மலரெல்லாம் கூப்பிட்டேன், நீ எடுத்துட்டு வர அப்படின்றாங்க. இல்ல அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க கிச்சன்லன்றாங்க. வேலையா இருந்தா எடுத்துட்டு வர மட்டும்லமா, என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டான்றாங்க. இந்த வந்துடுவாங்க அப்படின்றாங்க. அதுக்குள்ள வந்து பின்வாசல் வழியா வந்து மலர் வந்துருவாங்க. பின்வாசல் வழியே திறந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா உடனே இப்போ வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். மலரே அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் கிச்சன் வந்து பார்த்தா மலர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மலர் அப்படின்றாங்க. அத்தை வாங்க அத்தை, எப்போ வந்தீங்கன்றாங்க. வந்தது கூட தெரியாம அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கேன்றாங்க. இல்லத்த கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்றாங்க. இதே நான் புடவை கட்டிட்டு இருக்க வீட்லயே அப்படின்றாங்க. எங்கேயாச்சும் போயிட்டு வந்த மலரு அப்படின்வாங்க. மலர் பயப்படுறாங்க. உடனே மதியம் சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல இல்ல அவங்க சும்மா தான் கட்டினாங்க, அதாவது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிடுறதுக்காக புடவை கட்டினாங்க, அப்படியெல்லாம் இவ கட்டுறவளை இல்லையன்றாங்க. இன்னைக்கு கட்டணும்னு தோணுச்சு அத்தை கட்டினன்றாங்க. பொய் ஏதாவது சொல்றேன் மலரு, எங்க கிட்ட மறைக்கிற ஏதாச்சுன்றாங்க. அத்தை உங்ககிட்ட போய் நான் என்ன தாத்தா மறைக்க போறேன்றாங்க. அப்படியெல்லாம் நான் எதுவும் மறைக்கல அத்தைன்றாங்க. உண்மையிலேயே வந்து நான் சாமி கும்பிட்டேன்றாங்க. சரி சரி, உன் மாமா கொஞ்சம் டீ போட்டு கொடுன்றாங்க. சரிங்க அத்தை டீ தானே போட்டு எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் மதி ரொம்ப தேங்க்ஸ் மதி, எப்படியோ இதுல இருந்து தப்பிச்ச, மாட்டிருந்தேன் கதை கந்தலாயிருக்குன்றாங்க. மாட்டில் இல்லக்கா அவ்வளவுதான் விடுங்க, இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க, எவ்வளவோ விஷயம் பார்த்தாச்சு அப்படின்றாங்க. ஆனா நீ இல்லைன்னா என் அம்மாவை பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்காங்க மலரு. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.